ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கிற மெரினா பை சேண்ட்ஸில் இருக்கங்க. சிங்கப்பூரோட ஐகானிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுதாங்க என்ட்ரன்ஸு. நம்ம பே ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு எம்ஆர்டியில் வந்துட்டு நம்ம இறங்கணுங்க. பே ஃப்ரண்ட் எம்ஆர்டியில் இறங்கி நம்ம டேப் பண்ணி இந்த எம்ஆர்டி வந்து எக்ஸிட் ஆகணுங்க. எக்ஸிட் ஆன உடனே இங்கே உங்களுக்கு மெரினா பை சேண்ட்ஸோட என்ட்ரன்ஸ் வந்துடுங்க. இந்த என்ட்ரன்ஸ் தாங்க. அது எவ்வளோ பளபளன்னு அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட் செட்டிங்கோட எவ்வளோ க்ரௌடும் இருக்குது பாருங்கள். இது யூஸ்வலானது க்ரௌடு இது கம்மி தான். யூஸ்வலாக இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌட் இருக்கும். ஆனால் ஈவினிங் டைமில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனதால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுதாங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. இது எஸ்கலேட்டர் இருக்குது. எஸ்கலேட்டர் ஏறி மேலே கூட போகலாம், இல்லை கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது, கீழே போகலாம். நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியே கீழே போகிறோம். கீழே போய்ட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான இடத்த காமிக்கிறேன் வாங்க. இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நீங்கள் இறங்கி கீழே போனீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அதுதாங்க இங்கே சிங்கப்பூர் இந்த மாலுக்குள்ளே அவங்க வந்துட்டு ஒரு படகு சவாரி போகிற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு செயற்கையாகவே இது செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படகு சவாரி போகணும் அப்படின்னா இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் டிக்கெட் கவுண்டரு. இங்கே போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த படகு சவாரி பண்ணலாம். இந்த படகு சவாரி பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு பில்டிங்குள்ளே ஃபுல்லாக ஷாப்பிங் மால்ஸாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வெறும் ஷாப்பிங் பண்ணுற ஷாப்ஸாக இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் இந்த படகு சவாரி பண்ணுறது அவ்வளோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குங்க. அதுதாங்க இது. இதோ ஏறுறாங்க எல்லோரும் பாருங்கள். அவங்க எல்லாம் போட்டில் ஏறிட்டு அந்த இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த படகு சவாரி இந்த பில்டிங்கோட அடுத்த அந்த எண்டுக்கு ஒரு ரவுண்டான ஒன்று இருக்கும், அங்கே வரைக்கும் போவாங்க. அந்த ரவுண்டான நான் அந்த ரவுண்டான போனவன்றே உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ரவுண்டானத்தில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டன் திரும்பி அவங்க மறுபடியும் இங்கே வருவாங்க இந்த ட்ரிப்புக்கு. இதுக்கு இடையில் இந்த பில்டிங்கில் நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஷாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் ஒன் பை ஒன்னாக. நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும். இங்கே பாருங்களேன் இந்த பில்டிங்கை. அதாவது இந்த பில்டிங்குள்ளே நடுவில் கீழே படகு சவாரி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு பாலம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பாலத்தில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லோரும் போய்ட்டு சாப்பிடுவாங்க. அவங்க எப்படின்னா அந்த ஃபீலிங்கு மேலே அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டே கீழே அந்த படகு சவாரியை பார்ப்பாங்க. அப்படியே அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அந்த வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு எஸ்கலேட்டர் போகுது பாருங்கள். அந்த எஸ்கலேட்டர் தான் உங்களுக்கு மேலே டாப் லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு அக்சஸ். அந்த அக்சஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த அக்சஸ் போயிட்டு மேலே போயிட்டு இன்னொரு பிளேஸுக்கு போகணும். அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன்.
இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த படகு சவாரியோட லாஸ்ட் எண்டுங்க. இங்கே வந்து அவங்க திரும்பிக்கிட்டு போவாங்க. இங்கே பார்க்குறீங்கள, இதுவும் ஒரு நீர்வீழ்ச்சிங்க. நான் ஏற்கனவே ஜுவலில் காமிச்ச மாதிரி இது ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி. இதுலேயும் வந்துட்டு தண்ணி மேலே இருந்து கீழே நீர்வீழ்ச்சி மாதிரி விழும் அந்த சென்டரில். அதுவும் வந்து சேம் நீர்வீழ்ச்சி மாதிரி தான் இருக்கும். இதுவும் ரீசைக்கிள் தாங்க, போயிட்டு மேலே போயிட்டு கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் வந்து கடைசி பிளேஸ் அந்த போட்டிங்க்கு. அவங்க இங்கே வந்துட்டு படகு சவாரி திரும்பி போவாங்க. இங்கே ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடங்க. இந்த இடத்துல இவங்க பாருங்கள், படகு சவாரி வந்து திரும்பி போகிறாங்க. அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபுட் கார்ட்டுங்க. அதில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கான ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. அவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படகு சவாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இடையில் இந்த கார்னர் ரவுண்டானத்தில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த படகு சவாரியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு வியூஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோ கீழே காமிக்கிறேன் பாருங்கள். அதை சுற்றி இந்த படகு சவாரியை சுற்றி அப்படியே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. சரிங்க, இப்போது இந்த பில்டிங்கில் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், கேசினோ அப்படின்ற ஒரு இது இங்கே சிங்கப்பூரில் இருக்காமே அப்படின்னு. ஆமாங்க, அந்த கேசினோன்றது இங்கே தாங்க இருக்குது, இந்த மெரினா பே சாண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அதுதாங்க அதோட என்ட்ரன்ஸு. இங்கே என்ட்ரன்ஸ் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் அது ஐசி காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தாங்க உள்ளே போகணும். அதுக்கான என்ட்ரன்ஸ் தாங்க இது. நீ எனக்கு பின்னாடியே வா. இதுதான் அந்த பில்டிங். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்துட்டு ஒரு பிராண்டுங்க. இந்த பிராண்டுக்கு இவங்க ப்ரமோஷனு அவங்க பண்ணுறது, அந்த அவங்களோட பிராண்டோட திங்ஸ், அவங்க பிற ஹேண்ட்பேக் எல்லாமே ஒரு அருவி மாதிரி ஒரு சின்ன அருவி மாதிரி வச்சு அதில் மேலே வந்துட்டு அவங்க கிளாஸ் ரூமில் அதில் வந்து அந்த அவங்க ஹேண்ட்பேக் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. வச்சு அது ஃபுல்லாகவே வெறும் தண்ணியாக தாங்க இருக்குது. அந்த தண்ணி தான் இங்கே லாஸ்ட்டில் வந்துட்டு அருவி மாதிரி கொட்டுதுங்க. அது கொட்டுது அருவி. அதில் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரேடா அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நேம் போட்டு அதில் வந்துட்டு ஒரு லைட்டிங் செட்டப் கொடுத்து அந்த தண்ணிலாம் கீழே விழுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பிங் மாலில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே பிராண்டடுங்க. இங்கே இந்த மாலில் இருக்கிற அத்தனை ஷாப்ஸுமே வந்துட்டு பிராண்டடு. லோக்கல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே பிராண்டடாக இருக்கும். நீங்கள் சும்மா கெஸ் பண்ணுங்கள் ரேட். எல்லாமே நம்ம நினச்சி பார்க்க முடியாத ரேட் அதிகம்தாங்க. எல்லாமே வெரி எக்ஸ்பென்சிவ் இங்கே. ஏன்னா எல்லாமே பிராண்டட் தான் இங்கே. எல்லா ஷோரூமுமே இங்கே பிராண்டட் தான் இங்கே இருக்கும்.
இது வந்து தியேட்டர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸில் வந்துட்டு சான்ஸ் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு இங்கிலீஷ் மூவிஸ்லாம் போகும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இது தாங்க ஃபுட்கார்ட் ஏரியா. இந்த ஃபுட்கார்ட் ஏரியாவில் ஒரு லைட் செட்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து பசங்களாம் சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கானது. இந்த லைட் செட்டிங், இந்த லைட்டில் மேலே அது எல்இடி லைட்டில் அவங்க வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லைட்டு மூலயமா அதில் வந்துட்டு லைட் இம்ப்ரெஷன் கீழே படுங்க அந்த ஃப்ளோரில். அந்த இம்ப்ரெஷன் படும்போது அதில் நிறையா பொம்மை படங்கள்லாம் நிறையா வரும். அதில் வந்து பசங்க ஏறி அந்த பொம்மை மேலே விளையாடுறது, அந்த மாதிரி விளையாட்டுலாம் இங்கே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான செட்டப் தான் இது சென்டரில் பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்கிடையில் தான் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட்கார்ட்டு. அந்த ஃபுட்கார்ட்டை வந்து நான் கீழே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஃபுட்கார்ட். இந்த ஃபுட்கார்ட்டில் உங்களுக்கு எப்படி லைட் செட்டிங்கை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தோன்னா ஃபுட்கார்ட் மாதிரி தெரியாது. ஆனால் இது வந்துட்டு இந்த ஃபுட்கார்ட்டில் எல்லா ரீஜனான ஃபுட்டும் இங்கே அவைலபிள் இருக்குங்க. நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. சைனீஸு, கொரியனு, தாய், எல்லா வெரைட்டியான ஃபுட்ஸும் இங்கே இருக்குது. இது ரொம்ப பெருசுங்க. ஆனால் இது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெளியில் விற்கிற ரேட்டோட இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு லுக்குக்கு, இங்கே இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டிக்கு இந்த ஃபுட்டோட ரேட்டு பரவாயில்லைங்க. சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நான் காமிக்கிறதெல்லாம் வெளியில் அவுட்டர் சைடு. இந்த அவுட்டர் சைடு தாங்க மெயின் பிக்சரு. அதை வந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃபுல்லாக. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.